Happy morning. Myself is Venkata Subramanian. I am known for the faculty of Tally, GST and Income Tax. In the class, we will talk about a topic computation of total income. ஒரு இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி டாக்ஸ் பே பண்ண போறாங்க, அதில் அவங்க மெயினாக என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்றது இந்த கிளாஸோட மெயின் மோட்டிவ். இந்த கிளாஸ் வந்து ஓவர் வியூ மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு டாப்பிக்கை பற்றின டீடைல்டு வீடியோஸ் வரும். ஒரு டாபிக் வந்து டீடைல்ஸாகவே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்ப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் இன்கம் ஏர்ன் பண்றாங்க, அவரோட முதல் கண்டிஷன் செக் பண்ண முடியாது அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மீனிங் என்னது, நான் என்ன டாக்ஸ் ரேட்ல பே பண்ணணும். ஸோ இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ரேட்டை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்னு ரெசிடென்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, நான் ரெசிடென்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த டாபிக் பத்தி டீடைல் வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரெசிடென்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க. நான் ரெசிடென்ட் அப்படின்னா ஒரு ஃபாரினர். ஸோ நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. இதுல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றப்போ நான் ரெசிடென்டா நான் ரெசிடென்டா தெரிய வரும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஸ்லாப் ரேட்னு எனக்கு தெரிய வரும். ஸ்லாப் ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 lakhs earn பண்றேன் அப்படின்னா நான் என்ன டாக்ஸ் ரேட் பே பண்ணணும். இன்கம் டாக்ஸ்ல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் 2.5 lakhs டாக்ஸ் கிடையாது. அப்புறம் 2.5 lakhs இருந்து 5 lakhs போறப்போ 5% டாக்ஸ், 5 lakhs மேல போறப்போ 20% டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் ரேட்டுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் ரெசிடென்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், நான் ரெசிடென்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஸ்லாப் அப்ளை ஆகுதுன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்க ஏர்ன் பண்ண இன்கமோட கிளாசிபிகேஷன் பார்க்கணும். நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன்னா நான் என்ன கேட்டகரைஸ் பண்ணணும். அதை 5 வகையான இன்கம் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்கம் ஃப்ரம் சேலரி. நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் சேலரி நெட்ல காட்டுவாங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், அந்த வீடு நான் வாடகைக்கு விடுறேன், அதுல இருந்து ரெண்ட் ஏர்ன் பண்றேன். அப்போ என்னோட இன்கம் காட்ட வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் 3 நான் ஒரு பிசினஸ் பீப்புள், இல்ல நான் ஒரு ப்ரொஃபஷன், நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா என்னோட ஹெட் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம். நான் ஒரு அசெட் வச்சிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் பீப்புளா இருந்தா எனக்கு பேலன்ஸ் ஷீட் அசெட் இருக்கும். நான் ஒரு பிசினஸ் பீப்புள் கிடையாது, ஒரு நார்மல் பர்சன், எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு கார் இருக்கு, இதை நான் சேல் பண்ணா எனக்கு எப்படி டாக்ஸ் பண்ணுவாங்க, அதோட ஹெட் கேபிட்டல் கெயின். இந்த 4 ஹெட்லயும் வராத இன்கம் ஏதாவது நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா அதோட டாக்ஸ் பண்ண வேண்டிய ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஒன் மோர் டைம், சேலரி நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயி ஒர்க் பண்றப்போ இந்த ஹெட். வீடு வச்சு ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்றீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷன், நீங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்றீங்கன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம். நான் ஒரு அசெட் வச்சிருக்கேன், நான் சேல் பண்றேன், என்னோட ஹெட் கேபிட்டல் கெயின். இந்த 4 ஹெட்லயும் வராத இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓவர், நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்கம் ஓவர். இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க டோட்டல் இன்கம் என்னன்னு. ஒரே ஆளுக்கு இந்த 5 ஹெட்டும் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் எனக்கு 2-3 ஹெட் தான் வரும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும் சில பேருக்கு. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த பர்சன் அவங்க எவ்வளவு சோர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி இன்கம் செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது இந்த 5 ஹெட்டுமே நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏர்ன் பண்ற இன்கம் பேர் டோட்டல் இன்கம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் இந்த டோட்டல் இன்கம் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு டாக்ஸ் ரேட் என்னவோ அந்த டாக்ஸ் ரேட் ஏற்ற மாதிரி நான் டாக்ஸ் பே பண்ணுவேன். நெக்ஸ்ட், சரி இன்கம் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க சார், எனக்கு எதுவுமே வந்து பெனிஃபிட்ஸ் கிடையாதா? நீங்க ஏர்ன் பண்ண இன்கம் நீங்க அப்படியே வச்சுட்டு இருக்க போது நீங்க எதிரே போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுவீங்க, அதாவது ஒரு அவுட் ஃப்ளோஸ். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றான், அவன் சில அவுட் ஃப்ளோஸ் கொடுக்குறான். அந்த அவுட் ஃப்ளோஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றப்போ நீங்க அந்த டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். உங்க இன்கம்ல இருந்து அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷன் அப்படின்னா மீனிங் என்னன்னா அந்த இன்கம்க்கு டாக்ஸே கிடையாது. நீங்க 5 ஹெட்ல ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, அந்த 5 ஹெட்ல வர இன்கம் வந்து டாக்ஸ் கிடையாதுன்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல, இந்த வருஷம் இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல இதே மாதிரி நான் ஐடி ஃபைல் பண்ணிருப்பேன், நான் ஏதாவது லாஸ் ஃபேஸ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சில இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 இயர்ஸ் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், 8 இயர்ஸ் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்கிட்ட ஏதாவது லாஸஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் மொத்தம் 3. ஒன்னு டிடக்ஷன், நான் செலவு பண்ணிருக்கேன் நான் கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது நான் ஏர்ன் பண்ண இன்கமே எனக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, எக்ஸம்ஷன். நான் ப்ரீவியஸ் ஏதாவது லாஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன், அந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பிளஸ் டிடக்ஷன் எக்ஸம்ஷன் செட் ஆஃப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போக பேலன்ஸ் என்ன இன்கம் இருக்கோ அதுக்கு தான் நீங்க டாக்ஸ் பே பண்ணுவீங்க.